இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த காயின் பரோட்டா தான் செய்ய போகிறேன். இது வந்து வெளியில் வாங்கி பரோட்டா சாப்பிட்றதுக்கு இது கோதுமை மாவு வச்சு நான் இந்த பரோட்டா செய்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷரிங் கப்பில் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே இப்போ கலரி வைக்கலாம். நல்லா கலரி இப்படி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, அப்புறம் புதினா வந்து ஒரு கைப்பிடி, மல்லி இலை அது ஒரு கைப்பிடி, அதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் ஊற்றி மிக்சியில் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை வந்து நம்ம இதில் இந்த மாவில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கூட நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இப்படி இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே ஒரு பக்கம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. நான் உருளைக்கிழங்கு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நல்லா அந்த மாதிரி வேக வச்சுருக்கேங்க. அதை நல்லா இப்படி மசிச்சுக்கலாம். பாருங்கள், மசித்த உருளை நல்லா மசிச்சாச்சு. அது கூட இதுக்கு அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு டீஸ்பூனு, அப்புறம் ஜீரகத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூனு, அப்புறம் நல்லா பெரிய வெங்காயம் நல்லா பொழுசாக 2 வெங்காயம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி இலை இதை இதோட சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரிகனை அது கொஞ்சம் இதோட சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து ஒரு பக்கம் வச்சிடலாங்க. மாவு நல்லா இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இது ஒரு சப்பாத்திகளில் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இதில் அப்படியே சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் வந்து நம்ம எல்லாம் மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் பூரா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வச்சு அப்படியே அமுத்தி விட்டோன்னா அதை அப்படியே அமுத்திக்கும். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை அப்படியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பரோட்டாவை காயின் பரோட்டாவை நம்ம ஒன்றுன்னா இதில் சேர்த்திக்கலாம். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. அந்த பக்கம் சேர்ந்ததுக்கப்புறம்
பாருங்கள் இந்தளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஒன்றுனா. அதாவது அடுத்த பேட்சையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து இதில் வந்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது குழந்தைங்க வந்து ரொம்ப புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு ஹைஜீனிக்காக கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.